கண்டிப்பா சொல்ல போனா இந்த திமுக ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு, எல்லாமே அதிகரிச்சிருக்கு. எப்படி சொல்றத விட அம்மா ஆட்சியில பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சட்ட ஒழுங்கு கொஞ்சம் நல்லா கரெக்டா தான் இருந்தது அம்மா ஆட்சி. அதே மாதிரி எடப்பாடி ஐயா பண்ணாரு, ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஓகேங்களா, நான் ஒரு 4 வருஷம் ஆண்டாரு, கரெக்டா தான் இருந்தது. ஓகேங்களா, மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தது. ஆனா இந்த திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து இந்த போதைப் பொருள்ன்றது வந்து நம்மளுக்கே வந்து ரொம்ப அதிக அளவுல தெரிய வருது. இந்த மாதிரி வட மாநிலத்து ஆளுங்க வந்து ரொம்ப கைமாற்றங்கள் அந்த மாதிரிலாம் வருது இல்லையா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் வந்து நிறைய நம்ம நாட்டில் ரொம்ப பிரபலமாயிடுச்சு. இப்போ வந்து பெண்களுக்கே வந்து ரொம்ப போதைப் பொருள் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து அந்த அளவுக்கு புழக்கத்தில் வந்து வந்துடுச்சு. அது எங்கேருந்து வருது எப்படி வந்து நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்க சொல்ல அந்த போதைப் பொருள்னால வந்து கொலை கொள்ளை எல்லாமே நடக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து லக்ஸரியான வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு கொலையும் நடக்குது, கொள்ளையும் நடக்குது. ஸோ இந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்க கண்டுக்கல, சில இதெல்லாம் கண்டுக்காம. ஆனால் அவங்க மட்டும் பாங்க இந்த இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் தான் இருக்கிறத தவிர சட்ட ஒழுங்குல எதுவுமே இல்லை. அவ்வளோதான் என்னுடைய கருத்து தான். இந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் மூலியமா வந்து ஆட்சி நடத்தினாங்க இல்லையா, அதுல பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான ஏறி இருக்கு. இது வந்து லெவல் படுத்தவும் இல்லை, கம்மிப்படுத்தவும் இல்லை.